பிக் பாஸ் லைவ்ல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மைனாக்கான கதை சொல்லும் நேரம் வந்தது. மைனாவும் கதை சொல்ல போனாங்க. உள்ள போயிட்டு அவங்க கதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அந்த பஸ்ஸர் அழுத்துனாங்க. 3 பேர் அழுத்தினா தானே டிஸ்குவாலிஃபை. 2 பேர் அழுத்தினதால மைனா வந்து நெக்ஸ்ட் வீக் சேஃப் ஜோன்ல போய் நின்ட்டாங்க. ஸோ அவங்களோட கதை என்ன தெரியுமா? ஸோ மைனாவுக்கு அவங்க அப்பா ராஜாராணி மாதிரி பேர் ஏதோ சொன்னாங்க. அவங்க அம்மா பேர் எனக்கு மட்டும் நல்லா தெரியல. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஏழையான குடும்பமா. ஸோ அந்த ரெடிமேட்ஸ் கடையெல்லாம் போயிட்டு காலைல 8 மணிக்கு போனாவா நைட்டு 10 மணி வரையும் நின்று வேலை செய்யணும். அந்த மாதிரி நின்று வேலை செஞ்சுதான் எங்களை காப்பாத்தினாங்க எங்க அம்மா. அதுவும் ஒரு வேலை சாப்பாடு கூட கிடைக்காதான்றதுக்காக தான், சத்துணவுக்காக தான் என்னை ஸ்கூலுக்கே அமிச்சாங்க. போய் ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு படிப்பு வராதுன்னு தெரிஞ்சது, மீடியா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நான் மீடியா ஃபோக்கஸ் பண்ணி மீடியால போய் சேர ஆரம்பிச்சேன். பட் எங்க அம்மாவும் என் மேல நம்பிக்கை வச்சு அமுச்சு விட்டாங்க, மீடியால போய் எதனா பண்ணு ப்ரூவ் பண்ணுன்ட்டு. அந்த டைம்ல ஒரு மூவி சான்ஸ் கிடைச்சது. ஒரு 1000 பேர்ல ஒரு ஆளா தான் இருந்தேன் அது. ஸோ அதுல நிற்கும் போது பாத்தீங்கன்னா 250 ரூபா எனக்கு அந்த மூவில எனக்கு சம்பளம். அதை வந்து ஃபுட்டு கூட ஒழுங்கா கிடைக்காது. காலைல கொடுக்குற அந்த ரசம் இதெல்லாம் குடிச்சிட்டு நாங்க காலைல இருந்து நைட் வரையும் சாயந்தரம் வரையும் அப்படியே நின்றுட்டே இருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஸோ நிறைய இதுக்காக ரிலேஷன்ஷிப் வீட்டுலாம் நின்றுட்டு ஸோ நைட்ல ஷூட்லாம் வரும்போது நிற்பேன். பட் அந்த அன்டைம்ல வர்றது வந்து ரிலேஷன்ஷிப்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூங்குவேன். ஒரு சில காலகட்டத்தில் கோயிலில் படுத்து தூங்குவேன். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரிலேஷன்ஷிப் வீடு மாறினாலும் எதுவுமே எனக்கு செட் ஆகல. எல்லாம் உன் பொண்ணு மீடியா அமுச்சு விட்டியா, எப்படி வரப்போறா பாரு, எல்லாம் கெட்ட பேர் தான் வாங்கி தருவா, உனக்கு ஒரு நல்ல பேரும் வராதுன்னு இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொன்னாங்க. பட் எங்க அம்மா அப்பாவும் எனக்கு உறுதுணையா கடைசி வரையும் நின்னாங்க. அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் வம்சம்ன்ற ஒரு மூவில எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிற டைம்ல தான் சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல்ல எனக்கு கூப்பிட்டாங்க. மைனான்ற கேரக்டர் நான் பண்ணேன். அது ஒரு நேச்சுரலா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீச்சா கிடைச்சது. ஸோ இப்படியே லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது தான் மேரேஜ் ஒருத்தரை பண்றேன். ஸோ அவர் கூட பல விஷயங்கள் நடந்து ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டது. ஸோ அதுல இருந்து நான் மீண்டு வெளியே வரேன். ஆனா அதுல மீடியாலாம் என்னென்னமோ பேசினாங்க. ஸோ அதெல்லாம் நான் மைண்டுக்கு எடுத்துல. நீங்க எல்லாம் இப்படி பேசும்போது என் லைஃபை நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக முடிவு எடுத்து நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரேன். ஸோ அந்த வழியில தான் எனக்கு ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதனால நான் வந்து இங்க வீட்டு உள்ள வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு அவங்க ஸ்டோரியை சொல்லி முடிச்சாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.